டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு, ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். பச்சையா சொன்ன கக்குஸ் கழுவுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம், கேவலமா இல்ல. அதுபோல இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற என்பதை திரு துரைமுருகன் தான் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர். அதிக நாள் இதுவரை யாரும் இல்லை, அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார், மிஸ்ஸால ஜெயிலுக்கு போனார். அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. யாரு? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு கருணாநிதியுடைய பேரன் சாலுடைய மகள், அவருக்கு துணை முதலமைச்சர். திரு முதலமைச்சர், அப்புறம் திரு அண்ணன் துரைமுகன், அப்புறம் தான் உதயநிதி. அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், பொக்குன்னு பார்த்துக்கிட்டார். பைசாயி போச்சு. நான் நினைச்சேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சு அதை சாதித்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இவர் தொடங்கப்பட்ட திட்டமெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்திய திட்டங்கள். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி, அதுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி, ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதனால் மக்கள் நன்மை பெற்றதாக ஒரு பொய்யான நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 50 மாத இந்த ஆட்சியில எந்த ஒரு பெரிய திட்டமாவது இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில கொண்டு வந்திருக்காங்களா? இதே அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது இந்த மாவட்டத்தை, வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு வந்து உங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை, புதிய மாவட்டத்தை உருவாக்கிய கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக. ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்படி 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியிலே ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைப்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த மின் கட்டண உயர்வுக்கு அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது உதய் மின் திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட காரணத்தினால்தான் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டது என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி வருகிறார். அதை உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற கடமை எங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அதை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இந்த உதய் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலம் மத்திய அரசோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஒப்பந்தம் செய்யாமல் இருந்தோம். அதில் பல்வேறு பிரச்சனைகள். அது 2 முக்கியமான பிரச்சனை. 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும். நாங்கள் சம்மதிக்கல. அந்த நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதை ரத்து செய்தார்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம், அதை அந்த நிபந்தனையை ரத்து செய்தார்கள். மீண்டும்
விவசாயிகள் மின் மோட்டார் அதற்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது. அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் சொன்னோம், அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க. ஆக 2 நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை. ஒன்று, 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண உயர்வு நாம் கேட்டுக்கொண்டனுங்க. மத்திய அரசு ஒத்துக்கொண்டு அந்த நிபந்தனையை ரத்து செய்தது. மற்றொன்று, விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மீட்டர் பொருத்துவது, அதையும் நாம் கேட்டுக்கொண்டதுங்க. மத்திய அரசு அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்தது. 2ஐயும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம். இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு 2017 உதய திட்டத்துக்கு நாம் கையெழுத்து போட்டு விட்டோம். 2017-18 அண்ணா திமுக அரசாங்கம், 18-19 அண்ணா திமுக அரசாங்கம், 19-20 அண்ணா திமுக அரசாங்கம், 20-21 அண்ணா திமுக அரசாங்கம். 4 ஆண்டு காலம் அண்ணா திமுக அரசாங்கம். மின் கட்டணத்தை உயர்த்தணுமா? உயர்த்தல. 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா? மக்களை மடைமாற்றம் செய்து, மக்களை திரித்து பேசி, மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கின்ற அரசுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா இடத்திலுமே ஊழல். ஊழல் துறையே இல்லை, எல்லா துறையிலும் ஊழல். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் 150 கோடி சொத்து வரியில ஊழல் செய்யப்பட்டதாக, முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு தரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி, இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்த விளைவு இன்றைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள், மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மதுரையினுடைய மாநகராட்சி மேயர், அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. யார் ஊழல் செய்தது? திமுக. திமுக ஊழல் செஞ்சது உண்மைதானே? இந்த திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த முறைகேடு நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். பல கட்சி சேர்ந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. நாம சொன்னது உண்மைதானே? இதுவரைக்கும் நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லி வந்தேன், திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஊழல் முறைகேடு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னவுடன் திராவிட மாடல் அரசு, திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போய் வேக வேகமா இந்த முறைகேடு நடைபெற்றது என்று ஒத்துக்கொண்டு அவருடைய ஆட்சியில் அவருடைய கட்சிக்காரையை கைது செய்கின்ற அவலம் தமிழகத்திலே அரங்கேறிக்கின்றது. ஆக எதிர்கட்சி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டதல்ல? உண்மைதானே? அதே போல திருநெல்வேலி மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் பிரச்சனை. அங்கேயும் பங்கு பிரிவில் பிரச்சனை. நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரு கொண்டாரா? திமுக கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக மேயர் மேல, திருநெல்வேலி மேயர் மேல கொண்டாடுறாங்க. அங்க ஊழல். அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற திமுக மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க. எதனால? அங்க பங்கு பிரிப்பதில். ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே லஞ்ச லாவணியம் ஊழல் முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது. உண்மைதானே? அதோட
சென்னை மாநகராட்சியில் மிக மிக கொடுமையானது. எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கொள்ளையடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. இந்த டாய்லெட் சுத்தம் பண்றாங்க, கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க. அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். பச்சையா சொன்ன கக்கூஸ் கழுவுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம். கேவலமா இல்ல? கக்கூஸ்ல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு 800 ரூபாய். 1000 கோடி ஊழல். சென்னை மாநகராட்சியில் 1000 கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதிலே விடப்பட்ட டெண்டர்ல 1000 கோடி. இது பத்திரிகையில் வந்திருக்குது. நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆங்கில பத்திரிகையிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடுல போட்டு கிழிச்சு இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி பொய்யா பேசுறான்னு சொல்றார். ஆங்கில நாளேடில் வந்த செய்தி, இந்த ஊழல் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகளை கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராடினாங்க. அப்ப என்ன பண்ணாரு திரு ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு திமுக ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து விட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமாக பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க, வாக்குகளை பெறுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. எல்லாத்துக்கும் மேல உடல்களை உருப்பத்திட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக்கு போயிடாதீங்க, உடம்புல கிட்டி இல்லாத போயிடும். ஒரு திமுக எம்எல்ஏ உடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இந்த வறுமையில் வாடுகின்ற நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வறுமையில் வாடுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்று, அதாவது உறுப்புகளை திருடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அவர்கிட்ட போய் அந்த பணத்தாசை கட்டி, ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி அந்த உறுப்புகளை திருடுகின்ற ஒரு கும்பல். அதுதான் இது. அதுல திருச்சி சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுவதாக திமுக அரசாங்கமே அதற்கு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டார்கள். அந்த அதிகாரிகள் சுகாதார திட்ட இயக்குனர் மினித் IAS, இணை இயக்குனர் சட்டம் மருத்துவ மீனாட்சி சுந்தரி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் மாரிமுத்து ஆகியோர் போய் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வில் கிட்னி திருடுறது முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யாருடைய மருத்துவமனை? திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில். நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்படி உடல் உறுப்பு திருடுகிற கும்பல் தொடர வேண்டுமா? இது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய மோசடிங்க. அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை எடுத்து விற்பனை செய்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரியது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க.
அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கை செய்யல. காரணம் திமுக எம்எல்ஏவோட அந்த மருத்துவமனை, அதனால கை செய்யல. ஒரு சாதாரண பிரச்சனைனா உடனே கை செஞ்சுட்டு போறாங்க. உறுப்பை திருடுறவங்கள விட்டு வைக்கலாமா? அது மட்டும் இல்ல, அவர் பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறார். அந்த எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டி கொடுக்கிறார். ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்டிய கலெக்டர் வேணுமா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க. ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்டிய கலெக்டர் வேண்டும். யாரு பேட்டி கொடுக்கிறாரு? எம்எல்ஏ. இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா? ஆதாரத்தோட பேசுறோம். அவர் பேட்டி கொடுக்கிறார். நான் எங்களுடைய கார் 12 கோடி, எவ்வளவு கிட்னி திருநா தான் 12 கோடி கிடைக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டார். கிட்னி திருநத அவரே ஒத்துக்கிட்டார் தான் இந்த பேட்டியிலிருந்து தெரிய வருது. ஆக இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. பாட்டி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதிகள், நீங்க தான் எஜமானர்கள். ஒரு ஆட்சி கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு கூட திருப்பத்தூர்ல நினைக்கிறேன், ஏதோ செல்போனை திருட்டு போனாங்களா, நகையா ஏதோ ஒருத்தர் திருடுறாரு, தட்டி கேட்கல, கத்தியில குத்திடுறாங்க. மருத்துவமனையில் இருக்கார், இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார். இப்படி எங்க பார்த்தாலும் திருட்டு, கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, சட்ட ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சீர்குலைந்து விட்டது. உண்மைதானே? எங்கேயாவது மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இன்றைக்கு காலையில் அறிவிச்சார் திரு வீரமணி அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்ப அங்க இருக்கின்ற இந்த மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒருவர் வந்து பேசினார். நாங்க இரவுல மெடிக்கல் கடையை திறந்து வச்சிருக்கிறோம், எங்களை மிரட்டுறாங்க, பயமா இருக்குதுங்கிறார். ஆக அப்ப நான் சொன்னேன், நீங்க மட்டும் பயப்படுறீங்க, ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பயந்துட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? 2 நாளைக்கு முந்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல பட்டம் பகல்ல ஒரு நகைக்கடையில் ஒரு நகை வாங்குற மாதிரி போய் நகை வாங்கிட்டு இருக்கார். நகையெல்லாம் அதனுடைய கடையினுடைய உரிமையாளர் நகை காட்டிட்டு இருக்கார். அப்படியே நகை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு கையில் இருந்த ஆசிட் எடுத்து முகத்தில் அடிக்கிறாங்க. உடனே அந்த நகையை போய் எடுத்துட்டு ஓடுறாரு. விரட்டி பிடிச்சிட்டு இருக்கார். மக்கள்லாம் விரட்டி கொண்டு வந்த நபரை விரட்டிட்டு போய் பிடிச்சு காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி பட்டம் பகல்ல கொள்ளையடிக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு குற்றம் செய்வதற்கு அச்சம் வேணும், காவல்துறை மீது ஒரு பயம் வேணும். அச்சம் இருந்தா தான் குற்றச்செயலை கட்டுப்படுத்த முடியும். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன, காவல்துறை செயலிழந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மிக மோசமான ஆட்சி. இன்றைக்கு பயிர வேலி காக்கின்றது, அதுபோல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டையிட்டு இருக்கிறாங்க. உடனே காவல் நிலையத்துக்கு புகார் வருது. அவருக்கு உதவி காவல் ஆய்வாளர் அங்க இடத்துக்கு போகிறார். அங்க போய் சண்டையிட்டு இருக்கிறவருக்கு சமாதானம் படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஒருவர் அவரை கழுத்தறுத்து கொண்டு விடுறார். யார்? எஸ்ஐயே கழுத்தறுத்து கொலை செய்கிறார். எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை, காவல்துறை உதவி ஆய்வாளருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மாதத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம யாரு பாதுகாக்கிறது? இனிமேல் நம்மை நாம் தான் பாதுகாத்துக்க வேண்டும், வேற வழியே கிடையாது. இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, ஊழல் திமுக நோக்கமே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்.
இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் நடக்குது. உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடையில் நம்மால் யாரும் போகாதீங்க. டாஸ்மாக் கடையில் 6000 கடை இருக்குது தமிழ்நாட்டில். இதில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் டாஸ்மாக் கடையில் பாட்டில் கொடுப்பான். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபா அதிகமாக வாங்கினால 15 கோடி மேலிடத்துக்கு போதா சொல்கிறாங்க. அப்படின்னா மாதத்துக்கு 450 கோடி இந்த 10 ரூபானால இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் செஞ்சாலே இவ்வளவு ரூபா மேலிடத்துக்கு போகுது. 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த பாட்டில் விற்பனையின் மூலம் மேலிடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி, ஊழல் ஆட்சி தேவையா? அண்மையில் மத்திய அரசு இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடித்து பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அது இல்லாம 40,000 கோடி இதுல முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டிருக்குது. இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆக அண்ணா திமுக ஆட்சி என்பது மக்களுக்காக இருந்த ஆட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி. குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி. அது ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றார், இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படி வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி வர வேண்டுமா? நிலைக்க வேண்டுமா? ஆக எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. சாதாரண தொண்டன் கூட கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், மந்திரி ஆக முடியும், முதலமைச்சர் கூட ஆக முடியும். திமுக வர முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். திரு இங்க இருக்கின்ற ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்தார், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர். அவர் அந்த திமுக கட்சியிடம் எதிர்கட்சி தான். நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசல, ஒரு உதாரணத்துக்காக பேசுறேன். திரு துரைமுருகன் தான் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர். அதிக நாள், இதுவரை யாரும் இல்லை அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார், மிஸ்ஸால ஜெயிலுக்கு போனார். அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. இந்த திமுக கட்சிக்கு உழைத்தவருக்கு அங்க இடம் இல்லை. யாரு? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன், அவருக்கு துணை முதலமைச்சர். அந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குதா? நான் எதிர்கட்சி வரிசையில் கோந்திருக்கிறேன். திரு முதலமைச்சர், அப்புறம் திரு அண்ணன் துரைமுகன், அப்புறம் தான் உதயநிதி. அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், பொக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயசாகி போச்சு. நான் நினைச்சேன், நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்தனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. உண்மைதானே? அண்ணா திமுகவில் நான் இருக்கங்க உங்க முன் பேசிக்கிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அண்ணா திமுக சகோதரர் வீரமணி இருக்க மாவட்ட செயல் மந்திரி ஆயிருக்காரு. திமுக வர முடியுமா? திமுக பாத்தீங்கன்னா அப்பா மந்திரியா இருப்பாரு, மகன் எம்எல்ஏ இருப்பார். அப்பா மந்திரியா இருப்பாரு, அவருடைய மகன் எம்எல்ஏ இருப்பார். திரு ஐ பெரியசாமி யாரு? அவர் மகன் எம்எல்ஏ. திரு நேரு அவருடைய மகன் எம்பி. இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும். சாதாரண ஆட்கள் யாரும் இந்த திமுக கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும். உதாரணத்துக்கு எங்களுடைய தொகுதியில ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர், பெண் உறுப்பினர், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் அம்மா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிஞ்ச ஊழியர். மீண்டும் 2021 அம்மா வெளியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சரி, அண்ணா திமுக கட்சியும் சரி, அவருக்கு மீண்டும்
ஏற்காட்டில் கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ. அதே போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற இருக்கிறாருல்ல, அவர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாருங்க. சாதாரண பணி செஞ்சார், கட்சிக்கு விசுவாசம், கட்சிக்கு உழைச்சார். அவர் பணம் காசு இருப்பதை பார்க்கல, அவருடைய உழைப்பை பார்த்தோம், அவர் விசுவாசத்தை பார்த்தோம், அவருடைய சேவையை பார்த்தோம். அவருக்கு கள்ளக்குறிச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார். இதுதான் அண்ணா திமுக. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, பணக்காரன் ஏழை என்பது கிடையாது. யார் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வர முடியும். நிறுவனம் அண்ணா திமுக வர முடியுமா? சாதாரண ஏழை வர முடியுமா? இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி. இன்றைக்கு இந்த கட்சியின் மூலமாகத்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றிருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக காட்சி அளித்திருக்கு என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன், இன்றைக்கு கல்வியிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கிறோம். உங்களுடைய சகோதரர் திரு வீரமணி கூட இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கு அரசு பள்ளி கல்வித்துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதோட புதிய அரசு பள்ளி திறக்கப்பட்டு ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அந்த பகுதியிலேயே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் தமிழ்நாடு முதலிடம். இன்றைக்கு என்ன, 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன. 207 அரசாங்க பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன. அப்படி என்ன நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பாருங்க. இதை திறந்தது என்ன நோக்கம்? அரசு பள்ளியில திறக்கின்ற நோக்கம் என்ன? அந்த பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் அரசு பள்ளியில் திறக்கப்பட்டு அங்க இருக்கின்ற மாணவர்கள் சேர்க்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். அதுதான் அண்ணா திமுகவுடைய லட்சியமா இருந்தது. அதையும் குழி தோண்டு புதைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சது அண்ணா திமுக ஆட்சியில். இதுவரைக்கும் வரலாறு இல்லாத அளவுக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வி அபரிதமா வளர்ச்சி அடைவதற்கு அண்ணா திமுக காரணம் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதே போல 4 வேளாண் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், பாலிடெக்னிக் கல்லூரி, அது மட்டும் இல்ல பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை தமிழகத்திலே திறந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா 2011 மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 154 பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த வரலாற்றை படித்தது அண்ணா திமுக அரசாங்கம். எதற்காக சொல்லிட்டு சொன்னால் திமுக அரசாங்கத்திற்கும் அண்ணா திமுக அரசாங்கத்திற்கும் ஒப்பிட்டு பாருங்க, எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பல திட்டங்கள் மூடுவிழா, அம்மா மினி கிளினிக், அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து அந்த அம்மா மினி கிளினிக்ல ஏழை மக்கள் இலவசமா போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை மூடிட்டார். ஸ்டாலின் அவர்களை ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி.
ஆகவே அடுத்த ஆண்டு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துடன் நீங்க 2000 அம்மா கிளினிக்கு மூடுனீங்க, 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் திறக்கும். அனைத்து ஏழை மக்களுக்கும் விலை இல்லாம சிகிச்சை அளிக்கப்படும். எப்ப கொஞ்சம் விலைங்கப்பா, அதை கொடுங்க. ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்சம் விலகி இருங்க. ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்சம் வழி எடுங்க தம்பி. அதோட இன்றைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம். உதாரணத்துக்கு குடிமராமத்து திட்டம். இந்த பல ஆண்டுகளா ஏரி குளம்லாம் தூர் வாராமல் இருந்தது. அதை தூர்வாரி அங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொஞ்சம் வழி எடுங்கப்பா, கொஞ்சம் அகலமா இருங்க, போகட்டும். அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம், அதையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. 25,000 50,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு ஒரு சவரன் 75,000 நீ விற்குது. இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் தடைபடுகிறது. பொருளாதார சூழலின் காரணமாக அம்மாவில் சிந்தனை ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு மின் மோட்டாருக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இந்த விவசாய வளர்ச்சிக்கு அண்ணா திமுக ஆட்சி துணை நின்றது. அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். விலையில கறவை மாடுகள், விலையில ஆடுகள், விலையில கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி செஞ்சோம். முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதியோர் உதவித்தொகை கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம். ஆக இவ்வளவு திட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல திட்டங்களை முடக்கி இருக்கின்றது. முடக்கப்பட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தொடரும். அதே போல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அதையும் திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு 10 ஆண்டுல நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதனால அறிவுபூர்வமான கல்வி கிடைச்சது. அதையும் அரசியல் காழ்ப்புச்சு காரணமா நிறுத்திட்டாங்க. நாங்க தொடர்ந்து வலியுறுத்தினோம், கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 7 மாசம் அது நடக்காது. அண்ணா திமுக ஆட்சியில் தான் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு இந்த அற்புதமான லேப்டாப் கொடுக்கிற திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. அதோட அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், அந்த மாணவர்கள் 2017-18 ஆண்டு வெறும் நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைச்சது. அப்படிப்பட்ட மாணவர்கள், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் இன்றைக்கு ஏழை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கோம். ஆக முழுக்க மக்களுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சி வேட்பாளருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை
மக்களை, தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.